வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்நேகப்பிரியா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவாக போர் நினைவு சின்னம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். கேடுகெட்ட மலிவான அரசியலில் பாஜகவினர் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 10 ஆண்டுகளுக்கு முன் பாஜக அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் இன்னும் கட்டப்படவில்லை என முதலமைச்சர் கேள்வி. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பு. புதுச்சேரி அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கிய அறிவிப்பு. 18 வயது நிரம்பியவர்களுக்கு கட்டாய ராணுவத்தில் சேர்வது குறித்த மசோதா ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை உயர்த்த ஜெர்மனி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் போர் நினைவு சின்னத்தை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். எல்லை பகுதியான லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் 2020ஆம் ஆண்டு சீன வீரர்கள் தாக்குதல் ஈடுபட்டனர். இதில் 20 இந்திய வீரர்கள் உயிர்மாய்க்கம் செய்யப்பட்டனர். இதன்பின் இரு நாட்டு உறவுகளிலும் விரிசல் ஏற்பட்ட நிலையில் அண்மையில் பிரதமர் மோடியின் சீன பயணத்தின் மூலம் இரு நாடுகளிடையே சுமூகம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 20 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்த லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் ஒரு போர் நினைவு சின்னத்தை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். இது உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள போர் நினைவு சின்னம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து தியாகம் மற்றும் வீரத்தை குறிக்கும் வகையில் சிவப்பு மற்றும் வெள்ளை கிரானைட்டால் கட்டப்பட்ட இந்த நினைவு சின்னம் திரிசூலம் வடிவத்தில் உள்ளது. மேலும் இந்த போர் நினைவு வளாகத்தில் கல்வான் மோதல், லடாக்கின் ராணுவ வரலாறு ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் ஒரு அருங்காட்சியகம் மற்றும் டிஜிட்டல் கேலரி ஆகியவை அமைக்கப்பட்டு உள்ளது. அரசியல் லாபத்திற்காக பிளவுகளை உண்டாக்கி கேடுகட்ட மலிவான அரசியலில் பாஜகவினர் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் உத்தங்குடி கலைஞர் திடலில் 417 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,85,000 பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்த பின்னர் விழா மேடையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிய போது, கீழடி அகழ்வாராய்ச்சியை மத்திய அரசு நிறுத்த முயற்சிக்கிறது என்றும், பாஜக சாதாரண காரணங்களுக்காக மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டாம் என்று கூறி வருகிறது என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல் என்பதை நிரூபிக்கும் வகையில் 56,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்துள்ளதாகவும், ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன் பாஜக அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் இன்னும் கட்டப்படவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். இதையடுத்து ஒரு சிலருடைய அரசியல் லாபத்திற்காக பிளவுகளை உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் செய்ய நினைப்பது ஆன்மீகம் இல்லை என்றும், அது கேடுகெட்ட மலிவான அரசியல் என்றும் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து வருகின்ற 15இல் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதியான மகளிருக்கு உரிமை தொகை வழங்க உள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி இல்லை என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் உப்பளம் மைதானத்தில் நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் முதலில் தவேக ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டிருந்த நிலையில் புதுச்சேரி அரசு அதற்கு அனுமதி மறுத்தது. இதையடுத்து பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளை புதுச்சேரி அரசு விதித்துள்ளது. இதில் புதுச்சேரியை சேர்ந்த 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும், QR கோடுடன் கூடிய பாஸ் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு பாஸ் வழங்கக்கூடாது என்றும், முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு பாஸ் வழங்கக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நாற்காலிகள் வைக்க அனுமதி இல்லை என்றும், மேடையும் அமைக்கக்கூடாது என பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை தவேகவினர் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என புதுச்சேரி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் 18 வயது நிரம்பியவர்களுக்கு கட்டாய ராணுவ சேவை குறித்த மசோதா ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நேட்டோ கூட்டணி நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த நேரிடும் என ஜெர்மனி ராணுவ தலைவர் கார்ஸ்டன் ஃப்ரூயர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இதைத் தொடர்ந்து வலிமையான ராணுவத்தை உருவாக்க ஜெர்மனி அரசாங்கம் முடிவு செய்தது. இதனால் கட்டாய ராணுவ சேவை திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் 18 வயது நிரம்பிய அனைவரும் ராணுவத்தில் சேர்வதற்கான தகுதியை மதிப்பிடுவதற்கு மருத்துவ பரிசோதனையை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இதையடுத்து இந்த ராணுவ சேவையானது ஆண்களுக்கு கட்டாயமாகவும் பெண்களுக்கு விருப்ப அடிப்படையிலும் இருக்கும் என அரசாங்கம் தெரிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை 2,60,000 உயர்த்த ஜெர்மனி ராணுவம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. திருச்சியில் நடந்த மாநில அளவிலான சிலம்ப போட்டியை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளையொட்டி திருச்சி உறையூர் காமாட்சி அம்மன் கோவில் மைதானத்தில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது. இந்த சிலம்ப போட்டியை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். கலாடி வரிசை, கம்பு வரிசை, தோல் வரிசை ஆகிய பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சிலம்ப வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி காடுவெட்டான்குறிச்சியில் திமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்த நாளையொட்டி காடுவெட்டான்குறிச்சியில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் செயலாளர் இளமதி, அண்ணாதுரை, அருண், சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் உரையாற்றினர். இந்நிகழ்வில் இளஞ்செழியன், கருப்புசாமி, அபிரஹாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் 2 வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போலக்குடியில் இருந்து கும்பகோணத்திற்கும், வேட்டமங்கலத்திலிருந்து கும்பகோணத்திற்கும் புதிய பேருந்துகள் தொடக்க விழா கோணலாம்பள்ளத்தில் நடந்தது. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் கொடியசைத்து பேருந்து சேவையை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், திமுக ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை, மிசா மனோகரன், தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் துணை மேலாளர் தங்கபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நாகவேட்டில் புதிய உணவு கூடம் கட்டுவதற்கு அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி அடிக்கல் நாட்டினார். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகவேட்டில் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலை பங்களிப்புடன் 6 லட்சம் ரூபாய் செலவில் புதிய உணவு கூடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. ஒன்றிய அதிமுக செயலாளர் விஜயன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள், மகளிர் சுய உதவிக்குழு நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் முன்னாள் படை வீரர்களின் நலனுக்காக கொடிநாள் நன்கொடை திரட்டும் ஊர்வலத்தை வட்டாட்சியர் வெங்கடேசன் தொடங்கி வைத்தார். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 7ஆம் நாள் நாடு முழுவதும் கொடிநாளாக கடைபிடிக்கப்படுகிறது. கொடிநாள் நன்கொடைகள் மூலம் திரட்டப்படும் நிதி முன்னாள் படை வீரர்கள் குடும்பத்தினரின் நல்வாழ்வுக்காகவும் உடல் உறுப்புகளை இழந்த வீரர்களின் மறுவாழ்வு பணிகளுக்காகவும் செலவிடப்படுகிறது. அரக்கோணத்தில் வட்டாட்சியர் வெங்கடேசன் கொடிநாள் நிதி திரட்டும் ஊர்வலத்தை தொடக்கி வைத்தார். வருவாய்த்துறையினருடன் தானும் நேரடியாக கொடிநாள் நிதி திரட்டினார். இதில் துணை வட்டாட்சியர் தியாகராஜன், வருவாய் ஆய்வாளர்கள் ஜெயக்குமார், கிராம நிர்வாக அலுவலர்கள் முருகன், சரத்குமார், ராஜ்குமார், ராமமூர்த்தி, ராஜேஷ், நந்தகுமார் ஆகியோரும் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டனர். விவசாய சங்க தலைவர் பாண்டியனுக்கு 13 ஆண்டு சிறை தண்டனை விதித்ததை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ONGC நிறுவனம் மீத்தேன் எரிவாயு எடுப்பதற்கான ஆய்வு மேற்கொண்டிருந்தது. இதற்கு எதிராக காரியமங்கலத்தில் விவசாய சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அப்போது ONGC நிறுவனத்தின் சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக கூறி பாண்டியன் உள்ளிட்ட விவசாயிகள் மீது வழக்கு தொடரப்பட்டது. திருவாரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் பாண்டியன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதோடு அவருக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதையடுத்து பாண்டியனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்தில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் குறும்போண்டி பத்மநாபன்,
வின்சென்ட் டேனியல் ஆகியோர் பங்கேற்று அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திடீர் சுற்றுலா தலமாக மாறிய வடகாட்டுப்பட்டி முசுங்குடி கண்மாயில் மக்கள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். டிட்வா புயலின் தாக்கத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம், திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. அரிமளம் அருகே உள்ள மேல்நிலைப்பட்டி, உசிலம்பட்டி ஆகிய இடங்களில் பெய்த மழையால் கண்மாய்கள் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வடகாட்டுப்பட்டி முசுங்குடி கண்மாய் நிரம்பியது. அந்த கண்மாயின் மறுகால் வழியாக தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்வதால் வடகாட்டுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் குடும்பமாக வந்து குளித்து செல்கின்றனர். இளைஞர்கள் சிலர் தூண்டில் போட்டு மீன்களையும் பிடித்து வருகின்றனர். காலை முதல் இரவு வரை அந்த இடம் சுற்றுலாத்தலம் போல காட்சியளிக்கிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் சாலையோர வணிகர்களின் தள்ளுவண்டிகளையும் இருசக்கர வாகனங்களையும் அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். விருத்தாச்சலத்தில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் நடந்து செல்லும் பொதுமக்களும் இருசக்கர வாகனத்தில் செல்வோரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து காவல்துறையினர் விருத்தாச்சலம் கடைவீதி, பாலக்கரை பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் சாலையோரம் போக்குவரத்திற்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்தியவர்களை எச்சரித்து அப்புறப்படுத்தினர். பூக்கடை, பழக்கடை வைத்துள்ள சாலையோர வணிகர்களிடம் அறிவுறுத்தி அப்புறப்படுத்தினர். இதனால் பொதுமக்கள் காவல்துறையினருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சாலையோர மரத்தில் கார் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் அதில் இருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் காரமடையை சேர்ந்த வெங்கடேசன், அவர் மனைவி, 2 குழந்தைகள், தந்தை, தாய், அக்கா, அத்தான் ஆகிய 9 பேருடன் விழுப்புரம் அருகே உள்ள மதுர வீரன் கோவிலுக்கு சென்றனர். அங்கு வழிபட்டுவிட்டு மீண்டும் காரில் திண்டிவனம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். தென்பசியார் அருகே சென்றபோது முன்னாள் இருசக்கர வாகனத்தில் வந்தவரை இடிக்காமல் இருக்க வெங்கடேசன் காரை திருப்பி உள்ளார். அப்பொழுது கட்டுப்பாட்டை இழந்த கார் நெடுஞ்சாலை ஓரத்தில் உள்ள மரத்தின் மீது மோதி பள்ளத்தில் விழுந்தது. இந்த விபத்தில் வெங்கடேசனின் மனைவி கல்பனா, வெங்கடேசனின் தாய் திருப்பாவை, தந்தை கோவிந்தராஜ் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். வெங்கடேசனின் 2 பெண் குழந்தைகள், அக்கா பிருந்தா, அத்தான் சரவணன் ஆகியோர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரையும் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற தென்களவாயை சேர்ந்த செல்வம் காயங்களுடன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து மயிலம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1/2 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அரியலூரில் மாநில அளவிலான கராத்தே போட்டிக்கு வீரர்கள் தேர்வு மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. அரியலூரில் கராத்தே போட்டிகளை தமிழ்நாடு மாநில ஸ்போர்ட்ஸ் கராத்தே சங்க இயக்குனர் கலைமணி தொடங்கி வைத்தார். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகி உள்ளனர். போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அரியலூர் மாவட்ட கராத்தே சங்க தலைவரும் ஆசிய நடுவருமான சேதுபதி, செயலாளர் வினோத் ஆகியோர் செய்திருந்தனர். போட்டியின் நடுவர்களாக ஆசிய நடுவர் சேதுராமன், தேசிய நடுவர்கள் வினோத், சுவாதி, ரமேஷ் ஆகியோர் செயல்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சுயம்பு அங்காளம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. செங்கம் செய்யாற்றங்கரை ஓரம் சுயம்பு வடிவில் காட்சியளித்த அங்காள் பரமேஸ்வரி ஆலயத்தை சீரமைத்து குடமுழுக்கு விழா நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத ஆலயத்தின் உச்சியில் உள்ள விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்த சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வணங்கி வழிபட்டு சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த சோமசமுத்திரம் முனீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முனீஸ்வரர் சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை, கணபதி ஹோமம் ஆகிய நடைபெற்றன. கும்பாபிஷேக நாளில் 108 மூலிகை கொண்டு சிறப்பு யாக பூஜை செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க முனீஸ்வரர் சுவாமிக்கு கலச புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்து பட்டு வஸ்திரம், மலர் மாலை, பல வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சரவம்பாக்கம் கூட்டு சாலையில் 8ஆம் ஆண்டு ஐயப்பன் மலர் பூஜை நடைபெற்றது. மதுராந்தகம் அருகே சரவம்பாக்கம் கூட்டு சாலையில் ஐயப்பன், விநாயகர், முருகர் படங்களுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மூத்த குரு சுவாமிகள் விநாயகர், முருகர், அம்மன் பெருமாள், ஆஞ்சநேயர், கருப்பசாமி, ஐயப்பன் பாடல்களை பாடினர். ஐயப்பன் மாலை அணிந்த பக்தர்களை உற்சாகமடைய செய்தனர். பின்பு பஜனை பாடல்கள் முடிந்தவுடன் 18 படிகளுக்கு பூஜை செய்து ஐயப்ப சாமிக்கு ஹரிகிருஷ்ணன், சிவா, அன்பழகன் உள்ளிட்ட குருசாமிகள் தீபாராதனை காண்பித்தனர். இவ்விழாவில் கலந்து கொண்ட ஐயப்ப பக்தர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். சென்னை நங்கநல்லூரில் தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் சீனிவாச பெருமாள், அலமேலு மங்கா திருமணம் பூமி தேவிக்கு திருமண நிகழ்வு நடைபெற்றது. நங்கநல்லூர் தேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் சீனிவாச பெருமாள், அலமேலு மங்கா திருமணம் பூமி தேவிக்கு திருமண நிகழ்வில் மாலை மாற்றுதல், ஊஞ்சல் பனி கிரகம் செய்து வைத்து மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பெருமாளையும் அலமேலு மங்கா ஸ்ரீதேவியையும் அலங்கரித்து வீதி உலா வந்து மாலை மாற்றினர். ஆலய நிர்வாக இயக்குநர் ராஜேஷ்குமார் தலைமையில் இந்த திருமண நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிவாச்சாரிகள், கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு திருமணத்தை கண்டுகளித்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடையாக உள்ள திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக, இந்து முன்னணி இயக்கத்தை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அதை ஒரு தொகுப்பாகவே பார்க்கலாம். விழுப்புரம் நகராட்சி திடலில் இந்து முன்னணி அமைப்பினர் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய இந்து முன்னணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலக்குண்டு சாலையில் மூஞ்சிக்கல் பகுதியில் இந்து முன்னணியினரும் பாஜகவினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசுக்கு எதிராக முழக்கமிட்ட அவர்களை காவல்துறையினர் வாகனங்களில் ஏற்றி சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் இதன் காரணமாக கொடைக்கானல் வத்தலக்குண்டு சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சீனிக்கடை முக்கத்தில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் அரிமளத்தார் கருப்பையா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினரும் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 40க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற தடையாக உள்ள தமிழக அரசை கண்டித்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அஞ்சலகம் அருகில் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறையினர் தடை விதித்திருந்தனர். இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராஜ்குமார் தலைமையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற அனுமதி மறுத்த தமிழக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் மாங்காட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசை கண்டித்து முழக்கமிட்ட இந்து முன்னணியினரை மாங்காடு காவல்துறையினர் கைது செய்தனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவாக போர் நினைவு சின்னம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். கேடுகட்ட மலிவான அரசியலில் பாஜகவினர் ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. 10 ஆண்டுகளுக்கு முன் பாஜக அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் இன்னும் கட்டப்படவில்லை என முதலமைச்சர் கேள்வி. புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பு. புதுச்சேரி அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கிய அறிவிப்பு. 18 வயது நிரம்பியவர்களுக்கு கட்டாய ராணுவத்தில் சேர்வது குறித்த மசோதா ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை உயர்த்த ஜெர்மனி நடவடிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்.டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.